நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் அனுபவம் அக்கறை அர்ப்பணிப்புடன் உருவாகும் சிபிஎஸ்இ கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. என் குழந்தை தாயில்லாத குழந்தையா நிக்குதாம்மா. அவளுக்கு பணம் இருக்குதான்னு எதனாலும் செய்யலாமா. பொண்ணு அவங்க தம்பி ஒய்ஃபை கூட பார்த்துருக்குது. அது கேட்டதுல இருந்து பிரச்சனை. மாமியார் கிட்ட சொல்லியிருக்குது, நாத்தனார் கிட்ட சொல்லியிருக்குது. என் குழந்தைய வாழ்க்கை யார் சீரடிச்ச நீ இல்லை, என் குழந்தைய யார் ஒன்னாந்தார கட்டிட்டு போன நீயே வச்சுன்னு இருக்கலாமே. திருவள்ளூர் ஜவஹர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயதான சுனில்குமார். இவர் அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். சுனில்குமாருக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆன நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன் திருவள்ளூர் பெருமாள் செட்டி தெருவைச் சேர்ந்த 24 வயதான லாவண்யா என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. சுனில்குமார் லாவண்யா தம்பதிக்கு 10 மாத ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. சுனில்குமாருக்கு அவரது தம்பியின் மனைவியோடு தகாத உறவு இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இது சுனில்குமாரின் மனைவி லாவண்யாவிற்கு தெரிய வந்ததாகவும், இதுகுறித்து சுனில்குமாரின் குடும்பத்தினரிடம் லாவண்யா தெரிவித்தும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை எனவும் லாவண்யாவின் தாயார் தெரிவித்துள்ளார். அவங்க என் பொண்ணு அவங்க தம்பி ஒய்ஃபை கூட பார்த்துருக்குது. அது கேட்டதுல இருந்து பிரச்சனை. மாமியார் கிட்ட சொல்லியிருக்குது, நாத்தனார் கிட்ட சொல்லியிருக்குது, மச்சினங்கிட்ட சொல்லியிருக்குது. என் பொண்ணு இது வரைக்கும் மச்சினங்கிட்ட பேசவே மாட்டான். ஒரு மூத்தார் என் பொண்ணு பேசுறாளா, நீ ஏன் பேசுற? மூத்தாருக்கிட்டோ அவ தனியா நிக்கிறானா, நீ நிக்க வேணும். உனக்கு என்ன உறவு இருக்குது? உன் குடும்பம் தனி, அவ குடும்பம் தனி தானே. என் குழந்தை வாழ்க்கையே சீரழிச்சிட்டாங்க ஐயா. பாத்ரூம்ல படுக்க வச்சுக்கிறாங்க ஐயா என் குழந்தை அடிச்சு. இதனால் சுனில்குமார் லாவண்யா இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அண்மையில் லாவண்யா தனது 10 மாத குழந்தைக்காக ஏசி வாங்குமாறு சுனில்குமாரிடம் கூறியதாகவும், ஆனால் அவர் வாங்க மறுத்து வாக்குவாதம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பக்கத்து ஏரியாவில் உள்ள தனது தாயார் வீட்டிற்கு லாவண்யா குழந்தையை தூக்கிக் கொண்டு சென்றுள்ளார். 2 வாரமாக மனைவி வீட்டிற்கு வராததால் சுனில்குமார் தனது மாமியார் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது மாமியார் வெளியே சென்ற நிலையில் லாவண்யாவும் குழந்தையும் மட்டும் வீட்டில் இருந்துள்ளனர். வீட்டுக்கு வந்து குடும்பம் நடத்துமாறும் குழந்தையை தன்னிடம் கொடுக்குமாறும் சுனில்குமார் வாக்குவாதம் செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் லாவண்யாவிடமிருந்து குழந்தையை சுனில்குமார் பறித்து கொண்டு தனது வீட்டிற்கு செல்ல முயன்றுள்ளார். ஆளு வீட்டில் இல்லாத போது வந்து தலைமையில் அடிச்சாரையா, அடிச்சு குழந்தை பிடுங்கினாரு. அம்மா என்ன அடிச்சு குழந்தை பிடிங்கன்னு போறாம்மா, நான் குழந்தைக்கு பால் கொடுக்குறது பிடுங்க மாட்டேங்கிறாம்மா. என்ன 2 அடி அடிக்கிற தலைமையில் நான் சத்தம் கேட்டுது. நான் இருந்துக்கணும்மா, இருமா 2 அடி தானம்மா தாங்கிக்க, நான் வந்துடுறேன்டா அம்மா, நான் வந்துடுறேம்மா அப்படின்னு. அப்போ யாருமே இல்லை. நான் உடனே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், எங்கள் சித்திக்கு ஃபோன் பண்ணேன். அம்மா என் குழந்தை போய் காப்பாற்றுமா, இந்த மாதிரி அடிச்சுனுக்கிறான், கொடுமை பார்த்துனுக்கிறான் சொல்லினுக்கிறாம்மா, என் குழந்தை போய் காப்பாற்றுமா. என் சித்தி போகிறதுக்குள்ள உன் குழந்தை இல்லடி, உங்குறாடி அப்படி. இதனால் லாவண்யா கதவை பூட்டிக் கொண்டுள்ளார். சுனில்குமார் மற்றும் அங்கிருந்தவர்கள் சிலர் நீண்ட நேரமாக கதவை தட்டிய போதும் அவர் கதவை திறக்கவில்லை என கூறப்படுகிறது. பின்னர் கதவை உடைத்துக் கொண்டு சுனில்குமார் உள்ளே சென்றபோது லாவண்யா அறையில் இருந்த மின்விசிறியில் புடவையால் தொங்கிய நிலையில் கிடந்துள்ளார். உடனே லாவண்யாவை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது அவர் பாதி வழியிலேயே உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் தகவல் அறிந்த திருவள்ளூர் நகர போலீசார் தற்கொலை என வழக்கு பதிவு செய்தனர். உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தனது மகளுக்கு வரதட்சணை கொடுமை நடந்துள்ளதாகவும், சுனில்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் லாவண்யாவின் தாயார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் பாலாஜி. நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல் அனுபவம் அக்கறை அர்ப்பணிப்புடன் உருவாகும் சிபிஎஸ்இ கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.